எத்தனாவது படிக்கிற? 7th நல்லா படிக்கணும். இந்த மாமா காஃபி. நீ குடிச்சியாடி? நான் அப்பவே குடிச்சிட்டேன். சரி கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வீட்டுக்கு போறேன். ஏய் இருடி, எப்ப பார்த்தாலும் பரபரன்னு ஓடிக்கிட்டே இருப்பியா? நீ மனுஷியா இல்ல மிஷினா? இன்னைக்கு நீ எந்த வேலையும் செய்ய வேணாம், ரெஸ்ட் எடு. ஐயே பாசம்தான். நான் ரெஸ்ட் எடுத்தா உனக்கு யார் சமைச்சு போடுவா? சரி இன்னைக்கு நீ சமைக்க வேணாம், நம்ம 2 பேரும் ஹோட்டல் போய் சாப்பிடலாம். யாரு நீ? எச்ச கையால காக்காவை கூட ஓட்ட மாட்ட, நீ ஹோட்டல்ல சோறு வாங்கி தர போறியா? சும்மா உருட்டாத மாமா, எனக்கு வேலை இருக்கு. ஏய் நின்றி, நிஜமா தாண்டி சொல்றேன். இன்னைக்கு நீ எந்த வேலையும் செய்ய வேணாம். இது என் அன்பு பொண்டாட்டிக்கு நான் போடுற அன்பு கட்டளை. ஏன்? இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? என்ன நாள்? இன்னைக்கு விமென்ஸ் டே. ஹாப்பி விமென்ஸ் டே உணரமா? என்ன மாமா விமென்ஸ் டே எல்லாம் ஞாபகம் வச்சு விஷ் பண்ற? எனக்கு உடம்பெல்லாம் புல்லரிக்குது தெரியுமா? அடிப்பாவி, ஏன் நான் விமென்ஸ் டேக்கெல்லாம் விஷ் பண்ண கூடாதா? எனக்காக நீ எவ்வளோ வேலை செய்யற. உனக்காக இல்ல, நமக்காக. சரி இருக்கட்டும், நமக்காக நீ எவ்வளோ வேலை செய்யற. என் அம்மாவுக்கு அடுத்து என் வாழ்க்கையிலேயே முக்கியமான பொண்ணுனா அது நீதான். என் அம்மா மாதிரியே என்னை எவ்வளோ நல்லா தெரியுமா பாத்துக்கிற. ஹாப்பி விமென்ஸ் டே. இது வரைக்கும் நான் உன்னை ஏதாச்சும் கஷ்டப்படுத்திருந்தா சாரிடி உணரமா. தேங்க்யூ மாமா. நீ ஒரு மாதிரி சென்டிமெண்டா பேசுற, எனக்கு கண்ணெல்லாம் கலங்குது பாரு. சரி என் கிஃப்ட் எங்க? கிஃப்டா? விமென்ஸ் டேக்கு கிஃப்ட்லாம் பண்ணுவாங்களா என்ன? ஏய் எனக்கு தெரியாதுடி, இரு நான் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். நீ இன்னைக்கு நான் சமைக்காம இருக்க ரெஸ்ட் கொடுத்தல்ல, அதையே நான் கிஃப்டா வச்சுக்கிறேன். லவ் பியூட்டி பொண்டாட்டி. வேற எதுவும் வேணுமாண்ணா? வேற ஒண்ணும் இல்லக்கா. அக்கா ஒரு நிமிஷம் இருங்க. அம்மா 1/2 கிலோ பச்சை பயிர் கொடுங்க. இதோ வரேன்க்கா. இந்த வாரம் சீட்டு விழுந்துச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு தான் காசு தருவேன். ஒன்னும் பிரச்சனை இல்லக்கா. என்னங்கக்கா? எவ்வளவுமா? 60 ரூபா ஆச்சு. ஐயோ அக்கா, ஒரு அது மேகி ஒண்ணும் பாக்கெட் பிரச்சனை கொடுங்க. இதோ இல்லக்கா. வரேன். பாத்துக்கலாம் விடுங்க. இந்த மாமா. மாமா இங்க ஒருத்தவங்க பச்சை பருப்பு வாங்கினாங்கல்ல, அவங்க காசு கொடுத்தாங்களா? யாரு? அதான் மாமா பர்பிள் கலர் சாரி கட்டினாங்களே, அவங்கதான். நான் எதுவும் வாங்கலையேடி. வாங்கலையா? ஏண்டி லூசு, ஜாமான நீ கொடுத்துட்டு என்ன காசு வாங்கினான்னு கேக்குற? அறிவில்ல உன்னை எல்லாம் கடையில வச்சுக்கிட்டு. சரி 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 ஆரம்பிக்காத மாமா, மறந்துட்டு போயிட்டாங்க போல. நாளைக்கு வரும்போது கொடுத்துருவாங்க. கிழிப்பாங்க, நாளைக்கு வரும்போது கேட்டு பாரு. இல்லன்னு சாதிப்பாங்க. மீறி கேட்டான்னு வைய சண்டை தான் வரும். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது மாமா, நான் பாத்துக்கிறேன். நீ போ. பார்க்க தானே போறேன், பாக்குறேன். எப்படி விட்டோம்? 60, இது ஒரு 14, 10, மொத்தம் 84 ரூபா ஆச்சுக்கா. மாமா மாமா நேத்து 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 அக்கா நேத்து பச்சை பருப்பு வாங்கினீங்கக்கா, காசு கொடுக்க மறந்துட்டீங்க. அது ஒரு 60 ரூபா, மொத்தம் 144 ரூபா ஆச்சுக்கா. நானா? நேத்தா? நேத்துதான்க்கா, நான் உங்களுக்கு ஜாமான் போட்டேனே. இல்லையே, நான் காசு கொடுத்துட்டு தானே போனேன். இல்லக்கா நீங்க குடுக்கல, போன் பேசிட்டு அப்படியே போயிட்டீங்க. இல்லப்பா, நான் காசு எடுத்து கொடுத்தா மாதிரி தான் நான் ஞாபகம் இருக்கு. ஆனா வாங்கின மாதிரி எங்களுக்கு ஞாபகம் இல்லக்கா. உங்ககிட்ட இருந்து அந்த 60 ரூபாயை ஏமாத்தி வாங்கி நாங்க என்ன போய் வீடா கட்ட போறோம் சொல்லுங்க? அப்போ அந்த 60 ரூபாயை நான் ஏமாத்திட்டேன்னு சொல்றீங்களா? என்ன பார்த்தா உங்களுக்கு ஏமாத்துக்காரி மாதிரி இருக்கா? அக்கா அக்கா இப்ப ஏன்க்கா கோவப்படுறீங்க? நீங்க ஏமாத்திட்டீங்க, நீங்க யாரும் சொல்லவே இல்ல. மறந்துட்டீங்க அவ்வளவுதான். உங்களுக்கு ஞாபகம் இருந்தா கொடுங்க, இல்லனா விடுங்கக்கா, பரவாயில்ல. விடுங்களா? நீங்க என்ன எனக்கு பிச்சையா போடுறீங்க? என்கிட்ட இல்லாத காசா? இப்படி ஊர் காசுல தான் வாழணும்னா எப்படி எப்படியோ வாழ்ந்திருக்கலாம். அக்கா சும்மா கத்திட்டு இருக்காதீங்க. நீங்க காசு கொடுக்க மறந்துட்டீங்க, ஞாபகம் இருந்தா கொடுங்க. இல்ல இப்ப வாங்கின பொருளுக்கு மட்டும் காசு கொடுத்துட்டு கிளம்புங்க. அட இது நல்ல வித்தியா இருக்கே. ஏன் காசை நான் கொடுத்துட்டேன்னு சொன்னா உங்களுக்கு கத்துற மாதிரி இருக்கா? சரிதான், இந்தா குடி. இப்படி ஊரடிச்சு உலையில போடுறதுக்கு தான் ஆம்டியானும் பொண்டாட்டியும் ஜோடியா கடைய வச்சிருக்கீங்களா? இப்படி ஊர் காசை ஏமாத்துறீங்களே, உடம்புல ஒட்டோன்ற ஒட்டவே ஒட்டாது, நாசமா தான் போகும். உங்களெல்லாம் அந்த சாமி பாத்துக்கும். என்னமாமா இவங்க? அவங்க மறந்துட்டு நம்மள சபை விட்டு போறாங்க. விட்ரி, அவங்க சொன்னதுதான். ஏமாத்துறவங்கள
அந்த சாமி பார்த்துக்கும். இந்தா, இது நம்ம காசு, கல்லால போடு. மாமா 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 இந்த வரேன் மாமா மாமா தூங்குது பாரு. அண்ணா இந்த கடலைப்பருப்பு என்ன விலை? 90 ரூபாய். ஏய், நீயாடி? அண்ணா கடலைப்பருப்பு என்ன விலை? 90 ரூபாமா? சிரிக்காதடி. என்ன மாமா நீ தூக்கத்துல கூட வியாபாரத்தை பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பியா? சரியான பைத்தியம். பைத்தியமா? உன்ன ஏய் மாமா வேணாம். ஏய் மாமா. மாமா வேணாம். இது கடை, வியாபாரம் நடத்துற இடம். அப்புறம் ஏதாச்சும் ஒண்ணுனா இடகுடமாயிடும், ஜாக்கிரதை. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உனக்கெல்லாம் போய் முத்தம் கொடுக்க பார்த்த மாதிரி ரொமான்ஸ் எங்க இருக்குதுன்னு கேப்ப நீ. குடி. ஏய் மாமா. என்ன ரொமான்ஸ்னா நான் எங்க விக்குதுன்னு கேப்பனா? ஆமாண்டி. அண்ணா 100 கிராம் முந்திரி பருப்பு எவ்வளவு? 75 ரூபாமா? ஏய் மாமா. கஸ்டமர் வந்துட்டாங்கடி. மாமா. ஏய் மாமா சொல்றி. ஒரு பாக்கெட் மாவு கொடு. என்னடி தோசை சுட போறியா? இல்ல மாமா இட்லி. இட்லியா? நீ சுடுறத இட்லின்னு சொல்லாத, வெள்ள பாறாங்கல்லுன்னு சொல்லு. எனக்கு அப்படிதான் சமைக்க தெரியும். உனக்கு வேணும்னா நல்ல மல்லிகை பூ மாதிரி இட்லி சுடுற பொண்ணா பார்த்து 2வது கல்யாணம் பண்ணிக்க. இன்னொரு கல்யாணமா? வேணா சாமி, எனக்கு நீ சுடுற அந்த வெள்ள பாறாங்கல்லே கொண்டு வா, தின்னு தொலைக்கிறேன். உன்ன என்ன கேட்ட? மாவு இரு எடுத்துட்டு வரேன். போ. அண்ணா அஸ்வினி ஹேர் ஆயில் 45 ml. அஸ்வினி ஆயிலா? ஒரு நிமிஷம் இரு, இவர் கொடுத்துறான். ஏய் மாமா மாமா லூஸ் மாமா. இந்த புடிப்பா. வரேண்ணா. போயிட்டு வாப்பா. சொல்றி என்ன வேணும்? சொல்லுடி என்ன வேணும்? இப்படியே பொழுதுனிக்கு நிக்க போறியா என்ன? உன் கடையில போய் ஜாமான் வாங்க வந்து பாரு. என்ன சொல்லணும்? நான் போய் பக்கத்து கடையில வாங்கிக்கிறேன் போ. ஓடணுமா? நில்லுடி. இன்னைக்கு ஃபுல்லா வியாபாரமே ஆவலடி. நீ வந்து நிக்கிற ராசி ஒரு 4 பேர் வந்து ஜாமான் வாங்கிட்டு போறாங்க. அதான் உன்னை நிக்க வச்சேன். உன்னோட ராசியில நான் கொஞ்சம் வியாபாரம் பண்ணி பொழைச்சு கூடாதா என்ன? இப்படி பேசி பேசியே பொட்டலம் கட்டாதீங்க மளிகை கடைக்காரரே. சரி என்ன மாவு தானே வேணும்? நான் போய் எடுத்துட்டு வரேன். இல்ல வேணாம், நான் கொஞ்ச நேரம் இங்கே நிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வியாபாரம் ஆகுதான்னு பாப்போம். டெய்லியும் 6 மணிக்கு ஷாலினி ஸ்டோர்ஸ்ல வீடியோ ரிலீஸ் ஆயிரும், மறக்காம பாத்துருங்க. இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.